ஜிவி அப்படி ஒரு முடிவை தேடிக்கொண்டதுக்கு அவருடைய திரைப்படங்களுடைய நட்டம் தான் காரணமா? இல்லை சார், நான் கேள்விப்பட்டதும் ஓரளவு உண்மையாக இருக்கக்கூடிய இன்சிடெண்ட்டும் இதுவாக தான் இதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவருக்கு வந்து ஓஎம்ஆரில் ஒரு ஈசிஆரில் ஒரு லேண்ட் இருக்கு. ஆமாம், நான் கில்லி செட்டாக தானே போட்டேன். ஆமாம், வந்து அவர் இஸ் ஆல்ரெடி சோல் டு மிஸ்டர் மல்லையா அந்த லேண்ட். விஜய் மல்லையா. எஸ். அப்புறம் இவருடைய பிரச்சனைகள் வந்து இப்படி கூட்டிகிட்டே போனப்போ ஹி வெண்ட் அண்ட் மெட் மிஸ்டர் மல்லையான்னு சொன்னாங்க. மல்லையா வந்து என்ன சொன்னார், அதை நீயே எடுத்துக்கோ, விற்றுக்கோ, எனக்கு என்ன காசு தரணுமோ அதை மட்டும் நீ கொடு அப்படின்னு மல்லையா ஒத்துக்கிட்டார் அப்படின்னு சொன்னார். அப்போ அந்த இடத்த வந்து எஸ்எஸ்ஐன்னு ஒரு கம்பெனி வாங்கினாங்க. ஏன்னா ஒரு காலகட்டத்தில் அப்படியே அந்த பிரச்சனைகள் சுருங்கி 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 ரொம்ப பக்கத்தில் வந்துடுச்சு எல்லாமே. எஸ்எஸ்ஐ எடுத்துட்டு அவங்க செக் பண்ணுறப்போ அப்போது ஒரு ரூல் இருந்தது சார், இவ்வளவு இடத்துக்கு அப்புறம் தான் கடற்கரையிலேருந்து விடுவார், கடல் மணலேருந்து பக்கத்தில் விடுவார். அதில் அவங்க அடுத்த நாள் காலையில் ட்ராப் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ ரூட்டே கிடையாது, கம்ப்ளீட்லி க்ளோஸ்ட். தட் வாஸ் த மெயின் ரீசன். அவர் நடுவில் ஒரு 4 days எங்கே இருந்தாருன்னே தெரியாது. ஆமாம், பட்டு கொஞ்சம் சுற்றி இருந்தவங்க ஹெல்ப் பண்ணலையோன்னு என்னுடைய ஆதங்கம் உண்டு எனக்கு. ஐ வாஸ் த ஃபர்ஸ்ட் பர்சன் டோல்ட் ஹேங்க்ட். இம்மிடியேட்லி ஐ ரஷ் டு அந்த வீட்டுக்கு போனேன். மணி தான் இருந்தார், மணி தான் ஃபோன் பண்ணி எனக்கு சொன்னார். அந்த ஒரு நைட்டு வந்து நான் பார்த்ததுனால என்னவோ எனக்கு ஒரு ஸ்லீப்லெஸ் நைட்டு தான் இது அந்த நைட்டு.